பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே ஆத்தும நேசரே என் அருமை தேவனே உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தீரே புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே பரலோக தரிசனம் தந்தவர் நீரே புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே பரலோக தரிசனம் தந்தவர் நீரே ஆத்தும நேசரே என் அருமை தேவனே உன் பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே கெட்டா உயரத்திலே வைப்பவர் நீரே என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே என கெட்டா உயரத்திலே வைப்பவர் நீரே என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே ஆத்தும நேசரே என் அருமை தேவனே உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே என்றும் போதித்து நடத்துபவரே எனக்காக யாவையும் செய்பவர் நீரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே எனக்காக யாவையும் செய்பவர் நீரே என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே ஆத்தும நேசரே என் அருமை தேவனே உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டே ஆத்தும நேசரே என் அருமை தேவனே உம் பாதம் நான் பற்றிக் கொண்டே உம் மார்பில் நான் சாய்
சாய்ந்து கொண்டே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை, துதிகன மகிமையெல்லாம் முக்கிய எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். எபேசியர் 4 அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எபேசு சபைக்கு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த நிருபத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் தான், ஆனால் அவர்கள் சீர்பொருந்த வேண்டுமா? சபையில தேவனுடைய ஜனங்க இன்றைக்கு கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய தேவ ஜனத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற ஒரு நோக்கம், தேவனுடைய பிள்ளைங்க கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும். அவர் மணவாளனாய் வெளிப்பட போகிறார். சபையானது மணவாட்டியாய் அவருடைய வளர்ச்சிக்கு ஒத்த ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் இன்னைக்கு உலகத்தில் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம இப்போ வாசித்தோம் 5 விதமான ஊழியங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சீர்படணும். பரிசுத்தவான்கள் தான், தேவ பிள்ளைகள் தான், தேவதாசர்கள் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில சீர்கேடுகள் உண்டு. அவற்றில் இருந்தெல்லாம் அவர்கள் சீர்பொருந்த வேண்டும். அதற்காக தான் தேவன் உலகத்துல சபை, ஊழியர்கள், ஊழியம் என்பதையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம வாசித்தோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே கூட 5 ஊழியங்கள் இருக்கலாம். ஒரு அப்போஸ்தலன் அவருக்கு 5 ஊழியமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இல்ல 5 பேருக்கு 5 ஊழியங்கள் அப்படியும் இருக்கலாம். இந்த ஊழியம், ஊழியர்கள், சபை என்பது நாம் சீர்பொருந்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில சில சீர்கேடுகள் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, பூமிக்குரிய வாழ்விலும் சரி சீரும் சிறப்புமாய் வாழ முடியாது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, சீரும் சிறப்புமாய் நீ வாழணும் அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சீரும் சிறப்புமாய் எல்லா விதமான நன்மைகளோடு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு
ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு, சீரும் சிறப்புமான ஒரு வாழ்வு. அதற்கு சில சீர்கேடுகள் வாழ்க்கையில் இருந்தால் அது ஒரு இடையூறு, அது ஒரு இடறல், அது தேவனுடைய ஜனங்களை விட்டு அது நீங்கணும். ஆகவேதான் பரிசுத்தவான்கள் தேவ ஜனம் அவங்க சீர் பொருந்தணும், பக்தி விருத்தி அடையணும் என்பதற்காகவே சபை ஊழியங்கள், ஊழியர்கள் என்பதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், தேவ ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ப்ராமிஸ், உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நீ முன்னால இருந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை விட அவர் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வார். இன்னும் நல்ல மேன்மையான, உயர்வான, உன்னதமான நல்ல நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு உண்டாக்குவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எசேக்கியேல் 36:11, 36 11 வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. நாம புதிய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேலர் தான், தேவனுடைய விசுவாசிகள். இன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் நமக்கும் அது உண்டு. இந்த மகத்துவத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவங்க அந்நிய காரியமா எடுத்துக்கிட்டாங்க, அதை பெற்றுக்கொள்ள முடியல. நாம் விசுவாசித்தால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். முந்தின சீரை பார்க்கிலும் நீ முன்னாடி எப்படி இருந்தையோ அதை விட உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நல்ல நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு நான் தருவேன். இது தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம். நாம் ஒரு சீரும் சிறப்புமாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று வாழணும் என்பது தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கம். ஆனால் நம்முடைய வாழ்வில் அது இருக்கா இல்லையா? நற்சீர்களோடு கூட நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவர் சொன்னாரே, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அப்படி சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர். ஆதி முதலே, துவக்க காலம் முதலே அவர் சீர்கேடுகளை சீர்படுத்தி நற்சீர் உண்டாக்குகிற தேவன். எத்தனையோ காரியங்களை வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த வேத புத்தகத்தில் முதல் புத்தகத்திலேயே, அந்த முதல் அதிகாரத்திலேயே சீர்கேடுகளை பார்க்க முடியும். அந்த முதல் அதிகாரத்திலேயே தேவன் செய்த நற்சீர்களையும் நம்ம பார்க்க முடியும். அந்த 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதும். தேவன் படைப்பது எல்லாமே அது ஒரு பூரணம், அதுல குறைபாடெல்லாம் இருக்கவே இருக்காது. தேவன் வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார். அடுத்த வசனத்துல பார்த்தாலே ஒரு சீர்கேடு, ஒழுங்கின்மை, வெறுமை இருந்தது. ஆகவே முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையே அநேக ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம். ஒரு பெரிதான ஒரு அழிவே நேரிட்டு இருக்கலாம். ஆகவே தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின்மை, வெறுமை என்பதே ஒரு சீர்கேடு. அதை எப்படி நற்சீராக மாற்றுகிறார் தேவனாகிய கர்த்தர்? பார்த்தார், வெளிச்சத்தை முதலாவது படைத்தார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெளிச்சம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நமக்கு பகல்ல சூரிய வெளிச்சம்,
இரவுல நமக்கு மின்சார வெளிச்சம் இருக்குது. இது அல்ல, நம்முடைய வாழ்வில் ஒரு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு உலகத்திற்கு அவர் வெளிச்சமாய் வந்தார். உலகத்திற்கு அவர் ஒளியாய் வந்தார். அவர் ஜீவ ஒளியானவர். அவரை நம்முடைய உள்ளத்துல தரித்து கொள்ளும் போது நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். நம்முடைய வாழ்விலே வெளிச்சம் இருக்குமே, ஆனால் நற்சீர் தானா உண்டாகும். ஜீவ ஒளி நம்முடைய உள்ளத்துல பிரகாசித்தால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று முதலாவது தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை படைத்தார். இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம அப்படியே வரிசையை வாசித்து கொண்டு போனால் தேவனாகிய கர்த்தர் நற்சீரை எப்படி உண்டாக்குகிறார், சீர்கேடுகளை எப்படி அவர் குணப்படுத்துகிறார் என்பது புரியும். வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்தபோது அடுத்ததாக தேவன் 3 பெரிய விசாலங்களை உண்டாக்குகிறார். ஆகாய விரிவு, வெட்டாந்தரை, அடுத்து சமுத்திரம். 3மே பெரிதான ஒரு விசாலம். சமுத்திரம் என்பது எத்தனை பெரிய விசாலம், வெட்டாந்தரை என்பது எவ்வளவு பெரிய விசாலம், ஆகாய விரிவு என்பது எத்தனை பெரிய விசாலம். இந்த விசாலத்துல தேவனாகிய கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆகாய விரிவிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் பார்க்க எத்தனை அழகா இருக்குது. மனிதனுக்கு அது நன்மையும் ஆசீர்வாதமானது. வெட்டாந்தரையை பார்க்கலாம். மனிதர்கள் அவர் படைத்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஆகாரம், கனிவிற்கங்கள், தானியங்கள், இப்படி வெட்டாந்தரை முழுவதும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் எவ்வளவோ ஜீவராசிகள் அதுக்குள்ள இருக்கு. அது உலகத்துல தேவன் படைத்த மனிதனுக்கு அது ஆகாரமாக படைத்தார். இப்படி கர்த்தர் உண்டாக்கினது எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தரே சந்தோஷப்பட்டார். நல்லது, ஒவ்வொன்றையும் படைத்து வெளிச்சத்தை உண்டாக்கின போதே அது நல்லது என கண்டார். ஆகாய விரிவு நல்லது என கண்டார். வெட்டாந்தரை நல்லது என கண்டார். சமுத்திரம் நல்லது என கண்டார். அதுல சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், தரையில பயிர் வகைகள், விருட்சங்கள், இவற்றையெல்லாம் உண்டாக்கி நல்லா இருக்கிறது, நல்லது நல்லது என்று ஆண்டவரே சொன்னார். அதுதான் நற்சீர். மனிதனுக்கு மிக மிக அவசியமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பார்வையிலும் அவருக்கு அது நல்லதாகவே இருக்குது, நன்மையாக இருக்குது. இது நற்சீர். தேவன் துவக்கத்திலேயே சீர்கேடுகளை முற்றிலும் அகற்றி ஒரு நற்சீர் உண்டாக செய்கிறார். ஆனா மனிதனை படைத்த போது தேவனாகிய கர்த்தர் தன் சாயலாக படைத்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர் தேவன் எத்தனை அழகாய் இருப்பார். தன் சாயலாய் சிருஷ்டித்த மனிதனை பார்த்து நல்லது என கண்டார் என்று சொல்லல. ஏனென்றால் மனிதன் பலுகி பெருக ஆரம்பிச்ச உடனேயே சீர்கேடுகள் தானா வரும். அவருக்கு அது தெரிந்த காரியம். மீண்டும் பூமி சீர்கட தான் செய்தது. நற்சீரை இழந்தது. நல்ல சீர், நற்சீர், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பூமியில நிறைந்திருந்தது. ஆனா மனிதர்கள் பெருகி பல்லுகி பூமியை நிரப்பின பொழுது தேவன் பூமியை பார்த்தாராம். தான் படைத்த பூமியை அவர் பார்த்தார். பார்த்த பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கட்டதாய் இருந்தது. மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று தேவன் காண்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. மறுபடியும் சீர்கேடு வந்துருச்சு. சீர் பொருந்த பண்ணினார், நற்சீரை உண்டாக்கி இருந்தார். ஆனா மறுபடியும் மனிதன் பூமியை சீர்கேடாக்கிட்டான். தேவனுடைய பார்வையில பூமி கெட்டு போச்சு, சீர்கேடு காணப்பட்டது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. என்றால் மனிதர்கள் செய்கிற கொடுமை, ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் செய்கிற கொடுமை, பூமி முழுவதுமே கொடுமையினால் நிறைந்திருந்தது.
தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. அது சீர்கெட்டது. அவர் சீர்பொருந்த பண்ணினாலும் மனிதன் மீண்டும் மீண்டும் அதை சீர்கெட்டதாய் மாற்றினான். சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும், சீர்பொருந்தி எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உன்னை சீர்பொருந்த பண்ணுவேன், நற்சீர் உண்டாக செய்வேன், உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆனா மனிதர்கள் அதை சீர்கேடாக்கிட்டாங்க. பூமி முழுவதும் பொல்லாப்பினாலே பூமி நிறைந்திருந்தது. அது கெட்டு போயிருச்சு. அப்ப தேவன் என்ன சொன்னாரு? அடுத்த வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. போதும், ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இனி வைக்க மாட்டேன். நான் பூமியோடு கூட எல்லாவற்றையும் அழிக்க போறேன், வைக்க மாட்டேன். நோவாவிடத்துல தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகிறார். மனிதனை படைத்ததற்காக நான் வேதனைப்படுறேன், சஞ்சலப்படுறேன், அது எனக்கு துக்கமாய் இருக்குது. ஆகவே எல்லாவற்றையும், மனிதர்கள், மிருகங்கள், சகலவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். அப்படியே அவருடைய திட்டத்தின்படி நடக்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகு திறக்குது, பூமியில இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தது. ஒரு நாள், 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இரவும் பகலும் ஓயாமல் மழை பெய்யுது. மழை கொட்டுன்னு கொட்டுது. வானத்தின் மதகே திறந்துருச்சு. பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்துருச்சு. வெள்ளம், ஜலப்பிரளயம். 1 நாள் 2 நாள் அல்ல, 150 நாள் பூமி முழுவதும் அப்படி ஜலம் பிரபாகித்து கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் மூடிருச்சு, மலைகள் எல்லாம் மூடப்பட்டது, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. பாருங்க, 7ஆம் அதிகாரம் 19 ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. பயங்கரமான ஜலப்பிரளயம், ஒன்றுமே நிலைக்கல, அனைத்தும் அழிந்தது. மனிதர்கள் எல்லாம் மாண்டு போயிட்டாங்க, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் மாண்டு போச்சு. நோவாவை தேவன் ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். அதற்குள்ள நோவாவும் அவனுடைய குடும்பங்கள், கெட்ட மிருகங்கள், நல்ல மிருகங்கள், பறவைகள் அநேகம் பேழைக்குள்ள வந்து இருந்தது. அவைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. நோவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஒருவர் கூட தப்பவே இல்லை. சீர்கேடுகளை குணப்படுத்துகிறார். பூமியை அப்படியே 150 நாட்கள் தண்ணீரில் அப்படியே ஊற வச்சு நல்லா கழுவி பூமியை சுத்திகரித்து சீர்பொருந்த பண்ணி அழகான ஒரு பூமியாக இந்த 8 பேர் கையில கொடுக்கிறார். நற்சீர் உண்டாக செய்தார். துவக்க நாட்கள்ல அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா நன்மைகளை பெற்று அவர்கள் நற்சீரோடு வாழறாங்க. மனிதன் பெருக 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 ஜனங்கள் பெருகி ஜனத்தொகை கோடி கோடியா பெருகின உடனே
மீண்டும் சீர்கேடுகள் வந்தது. மீண்டும் சீர்கேடுகள். தேவன் பார்த்தாரு, இனி சீர்கேடை குணப்படுத்துவதற்கு நம்மளே தான் கீழே பூமிக்கு போகணும். மனிதர்கள் நற்சீர் பெற்று வாழ வேண்டும். அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவனுடைய வாழ்வில் நற்சீர்களோடு கூட அவன் வாழ வேண்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று அவன் வாழ வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்து அவரே பூமிக்கு இறங்கி வந்தார். சீர்கேடுகளை குணப்படுத்துவதற்காக தேவனே மனிதனாக ஆண்டவராகிய இயேசு என்ற ஒரு நாமத்தில் அவர் கீழே இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தாராம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு சீர்கேடுகள் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில், மோசேயின் காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யணும். ஆண்டவராய் இயேசு வந்த நோக்கம் என்ன? அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாராம்? ஏன் தன் ஜீவனை கொடுத்தார்? கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த நோக்கம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்துல முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அவர் சிலுவையிலே மரித்தார். சர்வலோகத்தின் பாவத்துக்காகவும் ஆண்டவராய் இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். அதுல பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த அக்கிரமம் ஓசியா சொல்லுவார். என்ன அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம்! ஓசியா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 9:7. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும், அக்கிரமம், மிகுதியான பாவம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமத்தை அதை நிவிர்த்தி பண்ணும் பொருட்டு, சீர்கேடுகளை குணப்படுத்தும் படி ஆண்டவராக இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்று எபிரேயர் 9:15 பார்த்தோம். மிகுதியான அக்கிரமம், மிக மிக அதிகமான பாவங்கள். ஆனா தேவன் எச்சரித்தார். அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இன்னும் இந்த சின்ன சின்ன புஸ்தகங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம். தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சொல்லி பார்த்தாரு, சீர்கேடுகளை குணப்படுத்த வேண்டும் என்று. கேட்கவே இல்லை. ஆகவே அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணும் பொருட்டு தேவனே பூமிக்கு இறங்கி வந்து விட்டார். தீர்க்கதரிசிகளை கொண்டு, சீர்கட்ட பிள்ளைகளே சீர் பொருந்துங்க, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அவங்களுக்கு தான் சொன்னாரு, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீரை நான் உண்டாக்குவேன். நல்ல ஆசீர்வாதமா, மேன்மையா நீங்க வாழுவீங்க. நற்சீர் உங்களுக்கு உண்டாக்குவேன். சீர்கேடுகளை குணப்படுத்துங்க. ஆகவே சீர்கேடை குணப்படுத்துங்க என்று கர்த்தர் சொன்னார். வாசிங்க எரேமியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே மனதை திருப்புங்க. எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சீர்கேடான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், உன் மிகுதியான அக்கிரமம் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவ ஜனங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே மனதை திரும்புங்க என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தார். அதே எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். சீர்கேடுகளை நான் குணப்படுத்துறேன், நீங்க திரும்புங்க. நீங்க திரும்பினா போதும், உங்கள் சீர்கேடுகளை குணப்படுத்தி உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவேன். நற்சீர்களோடு, சகல விதமான நன்மைகளோடு, ஆசீர்வாதங்களோடு நீங்க வாழ முடியும். நீங்க என் பக்கம் திரும்புங்க, பிள்ளைகளை உணர்ந்து திரும்புங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணப்படுத்துங்கள் என்று தேவன் எச்சரித்தார்.
ஆனா அவங்க காதுல போட்டுக்கிறவே இல்லை, அதை கண்டு கொள்ளவே இல்லை. எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் பேசினார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 29 வாசிங்க கடைசி மட்டும். எசேக்கியேல் 18:29 இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். கர்த்தருடைய வழிகள் செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாய் இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் செம்மை இல்லைன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் இந்த வழியில இப்படிதான் நடக்கணும் என்று கர்த்தர் அறிவிக்கிறாரே, அது செம்மையே இல்லை என்று ஜனங்கள் சொல்லி கொண்டு இருந்தார்களாம். அதற்கு தேவன் சொல்லுகிறார், உங்க வழிதான் செம்மை இல்லை. உங்கள் சீர்கேடுகளை குணப்படுத்துங்க, நான் உங்களை சீர்படுத்துவேன், நற்சீரை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். அடுத்த வசனம், அடுத்த பகுதி. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாகவும் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. உங்களுக்கு ஒரு கேடு வரும், அழிவு வரும், தண்டனை வரும், ஆக்கினை வரும். ஆகவே திரும்புங்க, நற்சீர்களோடு கூட நீங்க வாழலாம். இல்லைன்னா அனுபவிக்க போகிற வேதனை அது மிக அதிகமாக இருக்கும். ஆகவே மன திரும்புங்க, உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்க மன திரும்புங்க. சீர்கேடுகளை நீங்க குணப்படுத்த முடியும் என் பக்கம் திரும்பினா. ஆகவே திரும்புங்கள் என்றார். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். புது ஆவி, உங்களை புதியவர்களா மாற்றிக்கொள்ளுங்க. புதியவர்களாய், பழசெல்லாம் பழைய காரியங்கள், ஜென்ம சுபாவங்கள், பழைய பாவங்கள், அக்கிரமங்கள் இதையெல்லாம் விட்டு திரும்புங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று எச்சரித்தார். வசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏன் நீங்க தண்டனை அனுபவிக்கணும்? ஏன் அழியணும்? ஏன் நீங்க சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மேன்மையான ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு, நற்சீர், நல்ல சீரும் சிறப்புமான ஒரு வாழ்வு பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீ ஏன் சாகணும் வீணா? ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்? உனக்கு தான் நற்சீரை நான் கொடுப்பேன் சொல்றேனே, நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறேனே, நீ திரும்பினா போதும். ஆனா நீ ஏன் வீணா துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் அழிவை நீ சம்பாதித்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் நீ சாகணும் என்று தேவ ஜனங்கள்கிட்ட கேட்டார். ஆனாலும் அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? வசிங்க கடைசி வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. தேவன் எப்பயுமே சீர்கேடுகளை குணப்படுத்துவதற்காக சீர்கேடுகளை அவர் அறிவிக்கிறார். நீ மன திரும்பு, பொல்லாத வழிகளை விட்டு, உன்னுடைய துரோகமான காரியங்களை விட்டு நீ மன திரும்பு என்று எச்சரித்தார். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ஆகவே நற்சீரை அனுபவிக்க முடியல. ஆண்டவராகிய தேவனே மனிதனாக உலகத்துக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம் பழைய ஏற்பாட்டின் காலத்து ஜனங்களுக்காகவும் புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்காகவும் சர்வலோகத்தின் ஜனங்களுக்காகவும் அவர் ரட்சிப்பை உண்டாக்குவதற்குத்தான் அவர் வந்தார். மீண்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அடையும்படி புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்காகவும்
புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்காகவும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாம் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், நித்திய சுதந்திரத்தை பெறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நமக்கு மத்தியஸ்தரா இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். நமக்காகவும் அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே ஆத்தும ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தது எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்காக. எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்குத்தான் தேவனே மனிதனாய் உலகத்தில் வந்து இறங்கினார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே எல்லாம் ஒரு சடங்காச்சாரம். கிறிஸ்து இயேசு வந்தோடனே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்தினார், எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் 10. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல உள்ள எல்லா காரியங்களும், ஊழிய முறைமைகள், ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகள், அந்த காணிக்கை பொருள்கள், பலிகள், அதுல இருந்த அனைத்து காரியங்களும் இப்ப வாசிங்க மீண்டும். அத இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி, அது வரைக்கும் இப்படி நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு தேவன் என்ன செய்தாராம்? கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்து எல்லா முறைமைகள் அதையெல்லாம் தேவன் எதற்காக வைத்தாராம்? ஒரு காலம் வரும், சீர்திருத்தலின் காலம் வரும். அப்ப சீர்படுத்த போறோம், ஜனங்களுக்கு நற்சீரை கொடுக்க போகிறோம், எல்லா சீர்கேடுகளை குணப்படுத்த போகிறோம். அது வரைக்கும் இது இருந்துட்டு போகட்டும் என்று தான் அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல இவற்றையெல்லாம் வைத்தார். அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தேவனே மனிதனாய் உலகத்தில் வந்து அவர் அந்த சீர்திருத்தலின் காலம் எல்லாவற்றையும் மாற்றினார், எல்லாவற்றையும் சீர்படுத்தினார், அனைத்தையும் மாற்றினார். ஊழியத்தின் முறைமை, கோத்திரங்கள், எல்லா ஆராதனை முறைமைகள், பலிகள், காணிக்கைகள் அனைத்தையுமே எல்லாவற்றையும் மாற்றினார். சீர்திருத்தல் காலம். கிறிஸ்து இயேசு வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள சீர்படுத்துகிறார். அவர் தேவனாய் இருக்கும் பொழுதும் சீர்படுத்தினார், இயேசுவாய் பூமிக்கு வந்த போதும் அவர் சீர்படுத்தினார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோட காலம். சபையில ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபையில ஆவியானவருடைய வழிநடத்தல், ஆவியானவருடைய கிரிகள் தான் இருக்கிறது. ஆவியானவர் சபையை சீர்படுத்துகிறார். இப்படி ஏன் சீர்படுத்தணும்? இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசித்தோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இன்றைக்கு ஒரு பக்தி விருத்தியை சபை அடையும்படி அவர் ஊழியங்களை சபையை ஏற்படுத்தினார் என்று நம்ம வாசித்தோம். இன்றைக்கு சீர்பொருந்த வேண்டும். சபை பரிசுத்தவான்கள் தான், தேவ ஜனங்கள் தான். ஆனா சீர்பொருந்தணும். ஆவியானவர் சபையை சீர்படுத்துகிறார். சபைக்குள்ள நிறைய சீர்கேடுகள் இருக்குது. பரிசுத்தவான்கள் என்றாலும் சீர்கேடுகள் இருக்கிறது. அவருடைய நோக்கம், உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன், நீ எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாய் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட உன்னை நான் வழி நடத்த போறேன் என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் சீர்படுத்துகிறார். பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் வாழ்க்கையில சீர்பட வேண்டும். ஆவியானவர் சபைக்குள்ளே அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆண்டவராய் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்னதாக
தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னதாக, நான் போகிறேன், நான் பிதாவிடத்துல போகிறேன், நான் போறது ரொம்ப பிரயோஜனம், நான் போன பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்துல அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், அவர் உங்களை நடத்துவார், நான் போனாதான் அவரை அனுப்ப முடியும் என்று சொன்னார். அப்படியே மரித்து உயிர்த்து ஆண்டவராக இயேசு பரத்துக்கு போய்விட்டார். பரிசுத்த ஆவியை அனுப்பினார். இப்பொழுது ஆவியானவர் சபையில் இருக்கிறார். தேவ ஜனங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் வந்து என்ன கிரியை செய்கிறாரு? அடுத்த வசனம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் இப்பொழுது சீர்கேடுகளை குணப்படுத்துகிறார். தேவன் சீர்கேடுகளை குணப்படுத்தினார். மீண்டும் சீர்கெட்டு போச்சு. இயேசுவே உலகத்துக்கு வந்தார், அவர் சீர்படுத்தினார். இப்பொழுது ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிற சீர்கேடுகள், தேவ ஜனங்களிடத்தில் இருக்கிற சீர்கேடுகளை குணப்படுத்துகிறார். உலகத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். உலகத்துல எல்லாருமே ரட்சிப்பை பெற வேண்டும், எல்லாருமே நற்சீர் பொருந்த வேண்டும், எல்லாருமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவே சீர்கேடுகளை ஆவியானவர் இப்பொழுதும் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் இன்றைக்கு சீர்கேடுகளை உணர்த்துகிறார். ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் கூட நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம தேவனுடைய ஜனமா இருக்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தரை ரொம்பவே நம்புகிறோம், எல்லாம் பண்ணினாலும் வாழ்க்கையில் எத்தனை குறைபாடுகள், எவ்வளவு ஆசீர்வாத குறைவு, நன்மைகள் குறைவு, நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் இன்னும் நமக்கு வரல, இப்படியெல்லாம் பல ஏமாற்றங்கள், பல காரியங்கள், குறைபாடுகள் வாழ்க்கையில் இருக்குதே. ஏன்? இன்னும் என்ன சீர்கேடு? பரிசுத்தவான்கள் தான் சீர்பொருந்தி ஆக வேண்டும். உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன், உனக்கு நன்மையை கட்டளையிடுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஏன் வாழ்க்கையில நிறைவேறல? நான் உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி வாழறோம்? ஏன் வாழ்க்கையில தடைகள்? ஏன் வாழ்க்கையில பிரச்சனை? நன்மையை அனுபவிக்கிறதுக்கு இத்தனை தடைகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஏன் இத்தனை போராட்டங்கள்? அதனால நம்முடைய கால்நடையை ஜீவியத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம்முடைய வழிகள் கொஞ்சம் கூட தாறுமாறா இருக்கக்கூடாது. கடைசி நாட்கள், கர்த்தர் வெளிப்படும் காலம் சமீபம். ஆகவே நம்முடைய வாழ்வை நம்ம பார்க்கணும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய கால்நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டுமாம். 27 வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உண்மையாக நேர்மையாக தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழணும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக, கால்களை தீமைக்கு விலக்குவாயாக. உன் கால் நடையை, உன் வாழ்வை, உன் ஜீவியத்தை சீர்தூக்கி பார். நம்ம பேசுறது சரியா? சிந்திக்கிறது சரியா? நம்முடைய பார்வை சரியா? நம்ம கேட்கறதெல்லாம் சரிதானா? நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம போகிற நம்முடைய போக்கு, இதெல்லாம் எப்படி என்று எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டுமாம். 24, 25 பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, ஆமா, கால்நடையை சீர்தூக்கிப்பார் என்றால் நம்ம ஜீவியத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா? ஏன் நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொன்னார்? என் வாழ்க்கையில இன்னும் நற்சீர் வரல. மேன்மையான, நான் விரும்பக்கூடிய, நான் ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில ஏன் இன்னும் நிறைவேறல? என்ன காரணம், என்ன தடை என்று கால்நடையை சீர்தூக்கிப்பார். அதுக்கு உன் வாயின்
தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. வாயில தாறுமாறு, நம்ம பேசக்கூடிய வார்த்தையில தாறுமாறான வார்த்தைகள், இத உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. மாறுபாடை தூரப்படுத்து. நற்சீர் பெற்று வாழணுமா? மேன்மையை அடைந்து உயர்வை பெற்று வாழணுமா? முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு, இதையெல்லாம் உன்னை விட்டு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கண்கள் நேராய் பார்க்கணும். தாறுமாறான பார்வை இருக்கக்கூடாது. இந்த கோணல் மாறுபாடு என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உன் கண்கள் நேர்மையா இருக்கணும், நேராய் பார்க்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. கண்ணிமைகளும் செவ்வையா பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிறைவேறப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே தேவன் தம்முடைய ஜனத்தை எச்சரித்துக் கொண்டிருந்தார். பாலும் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த தேசத்துல ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை அந்த தேசம் கக்கி போட்டது. ஏன்னா அவங்களுடைய தாறுமாறான வாழ்க்கை தான், அவங்களுடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமில்லாதபடியினால தான் ஏற்கனவே அங்கே குடியிருந்த ஜனங்களை அந்த தேசம் கக்கி போட்டது. இப்ப அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்தார். உங்களுடைய வழிகளும் உங்களுடைய ஜீவியமும் அவர்களைப் போலவே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் காணப்படுமே, ஆனால் அந்த தேசம் உங்களையும் கக்கி போடும். ஆகவே என்னுடைய நியமங்கள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய கற்பனைகளை நீங்க காது கொடுத்து கேட்டு அதன் வழியில நடங்க, இல்லைனா உங்களை கக்கி போடும் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் முந்தின ஜனங்களைப் போலவே, மற்ற புறஜாதிகளைப் போலவே, அசுத்த ஜாதிகளைப் போலவே அவர்கள் வாழ்ந்தாங்க. ஆகவே தேவன் என்ன செய்தாரு? தேசம் அவர்களை கக்கி போட்டது. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு சமீபத்தில் தான் அவங்க 1948 தான் அவங்களுக்கு நாடே சுதந்திரம். இழந்து போன நாட்டை திரும்ப பெற்றாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் சிதறடிக்கப்பட்டாங்க, தேசம் கக்கி போட்டது என்று லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 25 to 28 வரைக்கும் இந்த நான் சொன்ன சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு ஒரு லேண்டு வாங்கி வீடை கட்டினாலும் அந்த இடத்துல வாழ முடியல. அந்த இடம் நம்மளை கக்கி போடுது. நம்ம வாழக்கூடிய நம்ம வீடு கக்கி போடுது. நம்ம வாங்கின சுதந்திரம் நம்மை கக்கி போடுது. ஆகவே தான் உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் என்றார். உன் வாயின் தாறுமாறுகள், உதட்டின் மாறுபாடு, இதையெல்லாம் தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன்னுடைய இமைகள் நேராய் நோக்க கடவது. உன் கால்நடையை பாரு, உன்னுடைய கிரியைகளை பாரு. எல்லாம் கர்த்தருக்கு முன்னால சிறப்பட்டு இருக்கணும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதே என்று வேதம் அவங்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்மையும் அப்படித்தான் எச்சரிக்கிறது. ஆகவே நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம கர்த்தருடைய பிள்ளைகள், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ வேண்டியவர்கள். ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்ததினால் நமக்கு ரட்சிப்பு அருளப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார். நாம் எல்லாம் தேவ ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். அவரையே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவன் எவனோ அவன் தான் பிதாவுக்கு புத்திரன். நாம் இன்னைக்கு தேவ ஜனம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். எபிசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது முடிந்த காரியம். கர்த்தர் நம்மை நற்சீர் பொருந்த செய்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு இதை அனுபவிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. முந்தின சீரை பார்க்கிலும்
உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறாராம். அவர் சகல ஆசீர்வாதங்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் அது இருக்குதா? நம்ம கர்த்தருடைய ஆவியினால வழிநடத்தப்படும் பொழுது அவர் சீர்கேடுகளை குணப்படுத்துகிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவரே நம்மை வழிநடத்துகிறார். சீர்கேடுகளை குணப்படுத்துவது மாத்திரமல்ல, சீர்கேடுகள் வராதபடி நம்மை காக்கவும் நம்மை பலப்படுத்தி நடத்தவும் அவர் வல்லவர். அதனால தான் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் எவனோ அவன் தான் தேவனுடைய புத்திரன் என்று வேதம் சொல்லுகிற ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவராலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், உன்னதத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் நமக்கு தந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இப்ப நம்ம வாசித்தோம். இது மேலான ஆசீர்வாதங்கள். இது கிடைப்பதற்கு அரிதான ஒன்று. அதுவே கிடைத்திருந்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என பெரிய கஷ்டமா? இல்லை. இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களையே ஆண்டவர் நமக்கு தந்துவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதை கொடுக்கிறது அவருக்கு முடியாத காரியமா? அவரால் எல்லாமே முடியும். தன்னையே கொடுத்தவர் வேற என்னத்தை அவரால் கொடுக்க முடியாது? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? மேன்மையான ஆசீர்வாதங்களையே தந்து விட்டாராம். அப்படி என்றால் அழிந்து போகிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம், அது கிடைக்காதா? தன்னையே கொடுத்தவர் வேற என்னத்தை அவரால் கொடுக்க முடியாது. அனைத்தையும் அவரால் கொடுக்க முடியும். எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு அவர் ஒரு வார்த்தை எழுதுவார். ரோமர் 15:29 வாசிங்க. 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வர்றேன். நான் வரும்போது வெறும் கையா வரமாட்டேன். சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு கூட, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்குரிய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள், ஒரு குறைவும் இல்லாமல். இது மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவதாசர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்படி என்றால் பூமிக்குரிய நற்சீறுகள், பூமிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமா இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே தான் அவர் ப்ராமிஸ் பண்ணினார். என்ன ப்ராமிஸ் பண்ணினாரு? எசேக்கியேல் 36:11 உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணி பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இந்த வாக்குத்தத்தம் ஒரு நற்சீரோடு சீரும் சிறப்புமாய் தேவன் நம்மை வாழும்படி ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோட வாழ்விலும் நிச்சயம் நிறைவேறும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சித்தத்துக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து
வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தின அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னீருங்கப்பா, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் சீர்கேடுகளை உணராது இருக்கும் பொழுது, ஆண்டவரே, எவ்வளவாய் எங்களுடைய அக்கிரமங்கள் பெருகின பொழுது தேவன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய சீர்கேடுகளை நாங்கள் உணரும்போது, பிழைகளை உணரும் பொழுது, ஆண்டவரே, நீர் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கால்நடையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்பா. எங்களுடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகள் உமக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்று நீங்கள் எங்களுக்கு இன்று உணர்த்தினீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களால் மட்டுமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய குறைகளை, பிழைகளை, சீர்கேடுகளை உணரும் பொழுது, ஆண்டவரே, உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள், ஆண்டவரே, சீர்கேடுகளை உணர்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களை கூட அவர்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்த்தி, ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு அவர்களையும் கூட உம்மண்டை கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.